அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். இத்துணை அறிஞர்கள் பேசிய அரங்கத்தில் திருக்குறள் பற்றி நானும் எனக்கு தெரிந்த மொழியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. திருக்குறள் ஒரு தொன்மையான தமிழ் மொழியில் உள்ள அற இலக்கியம். தமிழில் உள்ள நூல்களிலேயே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இந்தியாவில் எத்தனையோ தத்துவ நூல்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் இல்லாத உலகிற்கு செல்லாத வழியை காட்டக்கூடிய நூல்கள். திருக்குறள் ஒன்றுதான் இருக்கின்ற உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூலாக இருக்கின்றது. உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூலாக இருக்கின்றது. பிரெஞ்சு நாட்டு மொழியியல் அறிஞர் ஏரியல் திருக்குறளை ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு கூறினார். என்னதான் படித்தாலும் பைபிள் ஒரு கிறிஸ்துவரைத்தான் உருவாக்குகிறது, குரான் ஒரு இஸ்லாமியரைத்தான் உருவாக்குகிறது, கீதை ஒரு இந்துவைத்தான் உருவாக்குகிறது, திருக்குறள் ஒன்றுதான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்றார். 7 என்ற எண் சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. ஏனெனில் மொத்தம் 1330 குறள். பூஜ்ஜியத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் 7 தான் கூட்டுத்தொகை. திருக்குறளின் அதிகாரம் 133, இதன் கூட்டுத்தொகையும் 7 தான். காமத்துப்பாலின் அதிகாரம் 25, அதன் கூட்டுத்தொகை 7 தான். பொருட்பாலின் அதிகாரம் 70, கூட்டுத்தொகை 7 தான். திருக்குறளின் சீர்களும் 7 தான். திருவள்ளுவர் என்ற பெயரே 7 எழுத்துக்கள் தான். தெய்வப்புலவன் தந்த இருவரி திருக்குறள். வாழும் முறை சொல்லும் நெறி கொண்ட வரம் குறள். பள்ளி படிக்கும் நாள் முதல் கல்லூரி முடித்த காலம் வரை படித்துணர்ந்த பாடம் இது. பகுத்துணர்வு கொண்ட படைப்பு இது. சிந்தை சிதறும் மனிதனை சீர்படுத்தும் இருவரிகள். ஒழுக்கம் தவறும் மனிதனை ஒழுங்குபடுத்தும் திருவரிகள். ஒழுக்கம் தவறும் மனிதனை ஒழுங்குபடுத்தும் திருவரிகள். வாழ்வை கற்பித்து ஒழுக்கம் சொல்லும் பல குறள்கள். வாழ்வை கற்பித்து ஒழுக்கம் சொல்லும் பல குறள்கள். நீதி சொல்லும், அநீதி சொல்லும், கல்வி சொல்லும், காமம் சொல்லும், நன்றி சொல்லும், நட்பு சொல்லும், மொத்த வாழ்வையே விளக்கி சொல்லும், மொத்த வாழ்வையே விளக்கி சொல்லும். ஓலை சுவடையே முதல் பதிப்பு, இன்று கிடைக்குது பல பதிப்பு. வாழ்வை விளக்கும் குறளை, வரமாய் கிடைத்த திருக்குறளை, தெய்வ மகன் தந்த பெரும் பொருளை மதித்து போற்றி படித்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.